சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாம சோத்ரம். அங்கே பின்னாடி கொஞ்சம் அடைஞ்சு இருக்கிறவங்க கொஞ்சம் கூட அசைஞ்சா பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதி அவர்க்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதி அவர்க்கே. ஹல்லேலூயா துதி அவர்க்கே. ஹல்லேலூயா துதி அவர்க்கே. ஹல்லேலூயா 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 துதி அவர்க்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதி அவர்க்கே. ஹல்லேலூயா 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 துதி அவர்க்கே. ஹல்லேலூயா 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 துதி அவர்க்கே. ஹல்லேலூயா துதி அவர்க்கே. ஹல்லேலூயா துதி அவர்க்கே. ஹல்லேலூயா துதி அவர்க்கே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பி. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட ஆவியானவரே உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். முன்மாரியாக அன்று பின்மாரியாக இன்று பொழிந்திடும். ஹல்லேலூயா the glory. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா the glory. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. உன்னதத்தின் பலத்தால் நிரப்புங்கப்பா. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. கணுக்காலளவு போதாதையா முழங்காலளவு போதாதையா. கணுக்காலளவு போதாதையா முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே
നീന്തി നീന്തി മൂழ்കണുമേ, മെതந்து മെതந்து மகிழணுமே, நான் மெதந்து மெதந்து மகிழணுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, துதி அவர்க்கே, அல்லேலூயா துதி அவர்க்கு. எங்களோடு பேசும் அப்பா, எங்களோடு பேசும், எங்களுக்கு வேண்டிய ஆலோசனை தாரும். கிருபை பெருகட்டும் ஐயா, கிருபை பெருகட்டும் ஆண்டவரே, கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். அப்பாவுடைய மகிமை வெளிப்படுவதாக, வல்லமை உள்ளமுடைய நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. வல்லவரே மக சோத்திரம், நல்லவரே மக சோத்திரம், கிருபை உள்ளவரே மக சோத்திரம். இந்த வார்த்தை தியானிக்க எங்களை தகுதிப்படுத்தும். இந்த வார்த்தையினால் உண்டாகிற விடுதலை ஆண்டவரே அற்புதம், அந்த ஊற்றப்படுதல் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்ப்பா. வறண்டதும் விடாய்த்ததும் கண்ணீரற்றதுமான நிலத்தில் இருந்து உம்முடைய பரிசுத்த ஆவியின் உன்னதத்தின் பலத்துக்காய் காத்திருக்கிறோம்ப்பா. இந்த கிருபையினால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க. எங்களோடு பேசுங்க, எங்களுக்கு வேண்டிய ஆலோசனை கிருபை பெருகட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இப்போ நம்ம இதெல்லாம் கேட்ட பிரசங்கம், ஆனால் இன்றைக்கு நான் ஆயத்தப்படுத்தினது வேறே பிரசங்கம். ஆவியானவர் வழி நடத்துகிறது, இங்கே கொண்டு வருகிறார். அல்லேலூயா ஆமென். அப்போ ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. நம்ம தியானித்த பகுதிகள் தான் எப்போதும் கேட்கிற ஒரு வார்த்தை தான். ஆமாம், ஆனால் எல்லாராலும் வாஞ்சிக்கப்படுகிற ஒரு காரியத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு தான் இருந்தாலும் ஆமென், ஆவியின் நிறைவு இன்னும் நமக்கு தேவையாயிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பரிசுத்தவானோடு சில நிமிடங்கள் செலவழிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அவர் ஜெபிக்கிறார், ஆவியானவரே இன்னும் ஊற்றும் 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 ஊற்றும். ஆமென். அவர் மூலமாய் நிறைய அற்புதங்கள் நடக்கிறது உண்டு. ஆமென். நிறைய ஜனங்கள் கூடி ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு சோத்திரம் ஒரு 10-12,000 பேருக்கு மேலே ஆராதிக்கலாம். ஆமென். நான் கேட்டேன், ஏன் உங்களுக்கு தான் இருக்குதே, எங்களுக்கு தான் இன்னும் ஊற்றப்படலை ஆமென் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ சொன்னார், தம்பி அது ஆவிக்குரிய ஆழம். ஆமென். நீ எசேக்கியேல் வாசிச்சிருக்கிறியா? ஆமென், அதுதான். ஆமென். அல்லேலூயா ஆமென். சந்தோஷம் வரல? அவருடைய பலன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அவருடைய பலன் நமக்கு வந்தால் இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடாக தெரியாது. அப்படி நம்ம அப்படி வேதனையோடு இருப்போம், பலவீனத்தோடு இருப்போம். ஆவியானவர் வருவார், அப்படியே ஒரு ஹக் பண்ணுவார். அல்லேலூயா. அப்படியே மார்போடு நினைத்திருவார். அல்லேலூயா. நம்ம அறியாமலே பாட்டு வந்துடும், மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவா, ஒரு தாய் தேற்றுவது
என்னேச தேற்றுவா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே ஒரு பாடல் வந்த உடனே நம்ம துக்கம் எல்லாம் மாறி போகிறது. ஆவியாருடைய பலன் நம்மை ஆட்கொள்ளும் போது நமக்கு எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு வித்தியாசம் உண்டாகுது. ஆமென். அவர் பலவீன நேரத்திலையும் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், நம்ம வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நம்முடைய பலவீனத்திலேயும் நம்மை தாங்கி வேண்டுதல் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். நமக்கு நிச்சயம் உன்னதத்தின் பலன் தேவை. அது எப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய பேர் கண்டுபிடிச்சது எப்படி? கையடித்தோம், கொஞ்சம் நேரம் தொழுனோம், அந்நிய பாஷை பேசணும், ஆமென், கொஞ்சம் நேரம் ஆராதித்தோம், ஒரு நிறைவு போல் இருக்கோம், ஆமென். கையடித்து கொஞ்சம் ஆராதித்து கொஞ்சம் நடனம் எல்லாம் ஆடினாலே நம்ம சரீரத்தில் கொஞ்சம் என்ன உண்டாகும்? இரத்த ஓட்டம் உண்டானாலும் ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆமென். நான் உண்மையை தான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென். அது அல்ல. ஆமென். உன்னதத்தின் பலன் என்று சொல்லும்போது ஒரு வித்தியாசம். நம்ம ஆத்துமாவில் அது ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்துடும். ஆமென். அப்படியே சில நேரம் தோணும், இந்த பாஸ்டர் ஏன் இந்த ஆராதனை நிறுத்தினார், ஏன் இந்த பாட்டை நிறுத்திட்டார், ஏன் பிரசங்கத்தை நிறுத்திட்டார், ஏன் இப்போ ஆராதனை முடிஞ்சது. ஆமென். இந்த கேள்வி நமக்குள்ளேருந்து எழும்பி கொண்டே இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நானே நினைப்பேன், இப்போதான் நிறுத்தணுமா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அப்படி இருக்கும். அது அந்த அந்த அனுபவம் வரணும். அல்லேலூயா. ஆவின் பலன் நமக்குள்ள இருந்தா டைம் ஆனாலும் முறுமுறுக்க தோணாது. அல்லேலூயா. மற்றது அப்படி இல்லை, டைமை பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். முறுமுறுப்பு, ஆஹா மணி நேரம் ஆச்சு, இன்னும் இவர் விட மாட்டார் போல தான் இருக்கு. ஆமென். கன்வென்ஷனுக்கு நிறைய பேர் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் நோட்டீஸ் கொடுத்த உடனே நம்ம மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு கன்வென்ஷன் முடிய ராத்திரி 12 மணி ஆகும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. முதல் நாள் வந்தார், அவருக்கு தெரியாது, நான் டைமுன்னு சொல்லலை. ஆமென். அல்லேலூயா. அவர் ஷார்ப்பாக 9 முடிச்சுட்டேன். நான் மறுநாள் சொன்னேன், ஜனங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, எங்க ஆராதனை வேறையாக வித்தியாசம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சோதனை எல்லா இடத்துலையும் 9 மணிக்கு முடிச்சோன்னு, எங்களுக்கு அங்கெல்லாம் 9 மணி முடிச்சாகணும், இல்லைன்னா போலீஸ்காரன் வந்து நிற்பான். ஆமென். நான் சொன்னேன், எங்களுக்கு 10 மணி வரை பர்மிஷன் உண்டு, அது கூடி போனால் 12 மணி ஆன நேரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இந்த 6 கன்வென்ஷன்கள் ஜனங்கள் 1 மணி வரை ஜெபம் பண்ண வந்தாங்க. ஒருவருக்கு வந்து வீட்டில் உறங்கிட்டு இருந்த 2 குடும்பங்கள் வந்தது. உண்மையை தான் சொல்லுகிறேன். ஒரு தடவை ஏதோ ஒரு வருஷம் மறந்துட்டேன், வீட்டில் எங்கே ஜெபம் நடந்துகிட்டே இருக்கு, ஜெபிக்க ஆட்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஊழியக்காரங்கன்னு சொன்னால் அப்படி தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். வேற கவனம் செலுத்திட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மறந்துட்டேன்னு சொல்ல. ஆமென். அடுத்த வருஷமும் பென்னி சேவியரை 4 நாட்களுக்கு அழைத்திருக்கிறேன். மே மாதம் 3வது வாரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். மறந்துடாங்க, இப்போதே ஜெபத்தில் வைங்க, ஆண்டவர் வல்லமையாக பயன்படணும். ஆமென். ஏன்னு கேட்டால், இந்த சுவிசேஷ வார்த்தைகள் ஜனங்களுக்கு கிடைக்கணும். அது இன்றைக்கு நிறைய இடங்களில் கிடைக்கல. அல்லேலூயா. நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக இங்கே பூட்டேட்டி சிஎஸ்ஐ சபையில் அந்த பிரசங்கம் கேட்டேன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அது கேட்டுட்டு இருக்க வேண்டும் என்றே தோண்டி கொண்டே இருந்தது. நானும் மனைவியுமா மாட்டிக்கிட்டோம். அல்லேலூயா. வீட்டுக்கும் சீக்கிரம் வர வேண்டியது, அந்த பிள்ளைகள் தேடிக்கொண்டே இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால் நான் சொன்னேன், நான் அப்போவே சொன்னேன், இது உங்களுக்கு சொன்ன கதை தான் திரும்ப திரும்ப ஆவியார் உணர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமென். நீ இல்லாட்டி நான் அந்த ஆராதனையில் முடிஞ்சில் தான் வரமாட்டேன், ஆராதனை போய் இருப்பேன்னு சொன்னேன். அல்லேலூயா.
ஆமென். அதே சுவிசேஷ வார்த்தைகளை கடைசி நாள் அது அவர் பிரசங்கம் பண்ணினார் என்பதல்ல. இன்றைக்கு அவரை டேட்டு வாங்கினேனோ இந்த வருஷத்துக்கு அவர் தான் உறுதிப்படுத்தி இருந்தேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் என்னை பார்த்தேனோ அவரை 4 நாள் முதல்ல இவரை கூப்பிடுவோம். அப்படி அந்த நாள் இவர் 2 நாள் வார நாள் தான் அவரை கூப்பிட்டேன். ஆமென். அப்போ தேவன் 2 நாள் கூட தந்திருக்கிறார். 2 நாள் கூட தந்திருக்கிறார். 4 நாட்கள் நமக்கு தேவன் தந்திருக்கிறார் இன்னும். ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. டேட்டெல்லாம் குறிப்பிட்டு ஆகிவிட்டது. ஆமென். அது அன்றைக்கே கன்வென்ஷன் கிரவுண்டில் வச்சு சொல்லிவிட்டேன். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை அப்படி வேணும். அப்போ சிலருக்கு என்ன நேரம் பிந்தி போச்சுது, பிந்திரும். ஆமென். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு எழும்ப மனசு வராது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆவியானுடைய கிருபை. அல்லேலூயா. அது நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் செலவழித்தால் எப்படி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த 8 மணிக்கு ஒரு ஜெபம். ஆமென். முடியும்ப கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. துவங்கும்ப தோணும் எப்படி நடத்த முடியுமோ. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது அந்த உன்னதத்தின் பலன் நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்வோம். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க. எத்தனாவது வசன அதிகாரம்? 1:5. ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. இது ஏற்கனவே இந்த பிதாவின் ஆவியானவர் நமக்குள்ளே வருவார் என்பது ஸ்தோத்திரம் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே. அல்லேலூயா. உலகம் உண்டான போது அது வெளிப்பட்டது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் என்ன செய்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அந்த பலன் நமக்கு நிச்சயம் அவசியம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் வேணும். நம்ம பெற்றிருக்கிறோம், கொஞ்சம் பேர் பெற்றிருக்கிறோம், கொஞ்சம் பேர் சோதிச்சு பார்க்கணும். நான் பெற்றிருக்கிறது பரிசுத்த ஆவிதானா? அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் பெற்றிருக்கிறோம், கொஞ்சம் பேர் புரியணும், நான் பெற்றிருக்கிறது பரிசுத்த ஆவிதானா? அல்லேலூயா. கொஞ்சம் பேர் கொஞ்சம் நிதானிக்கணும், நான் அவரால் தானா நடத்தப்படுகிறேன். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் பேர் நினைக்கணும், நான் இன்னும் நடத்தப்படுகிறேன், இன்னும் எனக்கு தேவை என்று கேட்கணும். கொஞ்சம் பேர் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், பெற்றுக்கொள்ளாதவர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படணும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கேட்கிறவர்களுக்கு அவர் அருளப்படுவார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளும் கேட்கலாம், வாலிப பிள்ளைகளும் கேட்கலாம், எல்லாரும் கேட்கலாம். அவருடைய பலன் இருந்தா சாத்தான் நம்ம தொடவே முடியாது. நமக்குள்ள இருக்கிற எல்லா சுபாவங்களுக்கும் மாற்றம் வரும். கூச்ச சுபாவம் மாற்றப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். முன்கூட்டியே பேதுரு கொஞ்சம் உங்களுக்கு முன்பதாக முன்னிறுத்துகிறேன். பேதுருக்குள்ள அப்போஸ்தலனாகிய பேதுருக்குள்ள ஒரு காரியம் இருந்தது, கொஞ்சம் சுயம் இருந்தது. ஆமென். என்ன சுயம்? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் பாடுபடணும். அது உமக்கு நடக்கக்கூடாது. அது எப்படி? உங்களுக்கு எப்படி பாடுபடலாம்? நீங்கள் பாடுபட ஆண்டவர். ஆமென். உம்முடைய மகிமையை நாம் பார்த்துருக்குறோம். உங்களுக்கே கூடாரம் போட விட்டோம், எப்படி கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க முடியும்? அது நடக்காது. அது ஒரு சுயம். ஆமென். ரெண்டாவது அடுத்து சொன்னார், நமக்கு மரணமே வந்தாலும் நான் உம்மோடு கூட சாவும் ரெடியாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். வேலைக்காரனை காதர வெட்டினவர். ஆமென். ஆயுதம் எடுத்தவர். இதெல்லாம் கொஞ்சம் அவர்கள் மாம்சத்துக்குரிய ராஜ்யத்தை எதிர்பார்த்தாங்க. அதான் கேட்பாங்க, எப்போது நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வருவீர்? எப்போ நம்ம ரோமர்களை அடக்கி ஆளலாம்? ஆமென் என்கிற எண்ணத்தோடு அவங்க இருந்து கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா.
சோத்திரம். கேள்வி பல அப்படி நடந்து கொண்டே இருந்தது. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நீ சேவல் கூவன் முன்னாடி 3 நேரம் மறுதலித்திருவேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, சோத்திரம். அதே போல நடந்தது. வேலைக்காரருக்கே இவர் பயந்தார், ஒளித்தார், சபித்தார், சத்தியம் பண்ணினார். ஆமென். இயேசு மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்ட போது என்ன சொன்னார்? எல்லாரும் வா, நான் மீன் பிடிக்க போகிறேன் சொல்லி போனார். அல்லேலூயா, ஆமென். இவ்வளவு சம்பவங்களும் அவருக்குள்ளே இருந்தது. ஆமென், அல்லேலூயா. அந்த உன்னதத்தின் பலன் அளவு கடந்து ஊற்றப்பட்ட போது பேதுரு எழும்பி சொல்லுகிறார், கிருபாதிபதியை கொலை செய்தீர்கள், இரட்சகரை கொலை செய்தீர்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த பலன் வந்தபோது அவர் எல்லாருக்கும் முன்பதாக எழும்பி நின்று ஒரு மனுஷனுக்கும் பயப்படாதபடி நின்று சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை இரட்சகரை கொலை செய்தீர்கள். அல்லேலூயா. இது எப்போ முடிந்தது? ஆமென், சோத்திரம். எப்போ முடிந்தது? உன்னதத்தின் பலன் ஊற்றப்பட்ட போது, ஜனங்கள் தங்களுக்குள்ளே பலவிதமான அபிப்பிராயங்களை சொன்ன போது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் பெரிய என்ன சொல்லுங்க, ஒரு டாபிக்கல், ஒரு தலைப்பில் ஒரு பிரசங்கம் பண்ணல. ஆவியானவர் என்ன வார்த்தை தருகிறாரோ அதுதான் உங்களுக்கு. அல்லேலூயா. நான் இதை பற்றியெல்லாம் குறிப்பெல்லாம் எடுக்கல. ஆமென், ஆமென். ஆண்டவர் அங்கங்கே ஏதாவது ஒரு கொஞ்சம் வார்த்தைகளை தருவார், அதை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதுதான் கிடைக்கும். நான் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு திட்டவட்டமான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நிச்சயமாகவே பார்ப்போடு இருப்போம், நிச்சயம் அவர் ஊற்றப்படுவார். அல்லேலூயா. ஒரு வித்தியாசம், நீங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தால் இன்னும் வேண்டும் என்று உள்ளவர்கள் கேட்கலாம், இன்னும் தேவை என்று உள்ளவர்கள் கேட்கலாம். நான் இன்னும் ஆவியானவரால் நடத்தப்படுகிறேனா என்கிற சந்தேகத்தோடு இருக்கிறவர்களுக்கும் சந்தேகம் தீர்க்கப்படும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்திரம். ஆராதனைக்கு ஆராதனை ஏன் வித்தியாசம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய கிருபை இந்நிறைவினால் வித்தியாசப்படுகிறோம். அல்லேலூயா. அவருக்கு பேரே சத்திய ஆவியாகிய தேற்றர வாழன். அல்லேலூயா, ஆமென். அவர் தேற்றுகிறவர். ஆமென். எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நம்ம துக்கத்தோடு பாடும். சில நேரம் ദുഃഖത്തിൻ്റെ പാനപാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്ന സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ. ദോഷമായിട്ടൊന്നുമെന്നോ എൻ്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല. ദോഷമായി എൻ്റെ നാഥൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കുന്നു. കഷ്ടനഷ്ടമേറി വന്നാൽ ഭാഗ്യവാനായി തീരുന്നു ഞാൻ. കഷ്ടമേറ്റ കർത്താവോടെ കൂട്ടാളിയായി തീരുന്നു ഞാൻ. എന്നെ തേടി വന്ന നാഥ, നിന്നെ തേടി ഞാൻ വരുന്നേ. എന്നെ തേടി നിന്നെ തേടി ഞാൻ വരുന്നേ. എന്നെ നിന്റെ പൈതലാക്കി കാക്കണമേ പൊന്നു നാഥ. എന്നെ നിന്റെ പൈതലാക്കി காக்கணுமே பொன்னோ நாதா. நம்ம இந்த பாட்டை தான், சோக பாட்டை தான் பாடணும். ஆமென். ஆனால் ஆவியானவர் கூட இருந்தார் பாருங்க, அது சோக பாட்டா தெரியல, ஒரு பெரிய அனுபவ பாட்டாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கம் இல்லை, இன்னும் ஆராதனை ஆகும். ஆமென்.
அதனால கரங்களை எல்லாம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். அந்த உன்னதத்தின் பலன் வந்தபோது பேதுரு எழும்பி நின்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. இது பேதுருவால் உண்டானதல்ல, பேதுருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களில் கிரியை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, நாட்களுக்கு முன்பதாகவே இந்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணன்னு சொல்லுகிறார். நான் கேட்குறேன், ஏன் ஆண்டவரை அவளுக்கு மட்டுமா ஜெபம் பண்ணணும்? இந்த பக்கத்துலேயும் ஆத்துமா இருக்குதே. அல்லேலூயா. முன்னாடியும் ஆத்துமா இருக்குது, பின்னாடியும் ஆத்துமா இருக்குது. இல்லை, ஆண்டவர் அவளை நேசித்திருக்கிற கர்த்தர். பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரனோடு பேசுகிறார். அல்லேலூயா. இப்படி நிறைய குடும்பங்களை எனக்கு சொல்ல முடியும். ஆமென். இங்கே இருக்கிற நிறைய குடும்பங்கள் கூட அப்படி சோத்திரம் சேர்க்கப்பட்டவங்க தான் இங்கே இருக்கிறீங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுவார், ஜெபம் பண்ணு. யாருக்கும் கிடைக்காது அந்த பாக்கியம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, சோத்திரம். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு சோத்திரம். ஆமென், அல்லேலூயா. சொல்ல வேணும். இங்கே இருக்கிற டீச்சர் சாட்சி சொன்னாங்களே, அவங்க ரட்சிப்பு அனுபவத்தில் வந்ததை குறித்து நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். ஆண்டவரே, சாருக்காக நான் படிக்கும்போதே ஜெபம் பண்ணேன். உறவினர்கள் என்பது தெரியும், இந்த அம்மாவுக்கு இந்த ரட்சிப்பை கட்டளையிடணுமே. அவங்க பாட்டி தான் எங்கள் குடும்பத்தில் வந்து, அவங்க வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் தான் குடும்ப ஜெபம் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. அவங்க பாட்டி வந்து ஆரம்பத்திலே கொஞ்சம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவங்க, எங்கள் பாட்டியை போல. ஆமென், அல்லேலூயா. 2 வீட்டிலேயும் தான் குடும்ப ஜெபம் அந்த காலத்தில் நடக்கும். சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகன்னு வச்சுக்கிடுங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த பாரம்பரிய ஆராதனையில் இருக்கிற காலத்திலேயே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். 2 வீட்டிலேயும் தான். நான் அப்போ நினைப்பேன், ஆண்டவரே இந்த அம்மாவுக்கும் ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கணுமே. அல்லேலூயா. அப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா காத்திலங்கலத்திலையும் இல்லை. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவருக்குள்ள பூரணப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். நாங்கள் பேசிக்கொள்வோம், பழகிக்கொள்வோம் என்பது ரொம்ப தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அவர்களுடைய ரட்சிப்புக்காகவும் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காகவும் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி நிறைய உண்டு. நான் இதை எதுக்கு சொல்லுகிறேன்னு கேட்டால், இது வந்து என்னால் உண்டாகிறதல்ல, ஆவியானவர் நேசிக்கிறார். ஆவியானுடைய கிருபை பெற்ற ஒரு ஊழியக்காரன் மூலமாய் தேவன் என்னை ஜெபிக்க வைக்கிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டும் ஜெபிக்க வைப்பார் நிறைய பேருக்காக. ஆமென். ஜெபத்தை விடாதுங்க. அல்லேலூயா. யார் யாருக்காக ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ, எந்தெந்த குடும்பத்துக்காக, எந்தெந்த அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது ஆவியானவர் உங்கள் மேல் வைத்த ஒரு கடமை, ஒரு காரியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார், ஒரு வேலையை தந்திருக்கிறார். ஆமென். நான் இப்போ கை வயத்தை எல்லாம் சொல்லல, உங்களுக்கு தெரியும் இந்த குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னாரு, உன்னதத்தின் பலன் தரிக்கப்படுவது வரைக்கும் என்ன செய்யணும்? எருசலேமை விட்டு போகக்கூடாது, காத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சாங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்படியே வந்தாங்க, மேல் வீட்டு அறைக்கு வந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் தாயாகிய
மரியாளும் அங்கே இருந்தாங்க. ஏன் குறிப்பிட்டாங்க? அல்லேலூயா, ஆமென். நம்ம இயேசுவை விட கனம் கொடுக்கிறது யாருக்கு? மரியா அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. உலகத்தின் ரட்சகருக்கு கூட அந்த மகிமை கிடைக்கல. அல்லேலூயா. அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துங்கிற பெயரை உச்சரிப்பதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்தாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்த துதிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அந்த 50வது நாள் என்னாச்சுது? 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, அல்லேலூயா, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமன போட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தோம். நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல தானே வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஒரு மனதோட வந்திருக்கிறோமா? ஒரு மனம் சொன்னா என்ன? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து ஒருவேளை சிலர் ஒருவேளை இந்த நாளின் ஆராதனையை குறித்த ஒரு தரிசனத்தோடு ஒரு ஏவுதலோடு கூட வந்திருக்கலாம். அது எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவருக்கு தெரியும். ஆமென். அப்போ தெரிந்தும் தெரியாமலும் வந்திருப்போம். இன்னைக்குள்ள நடைமுறை என்ன என்பது நம்ம தெரியாமல் வந்திருக்கிறோம். இப்போ ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்று நாம் ஒருமனப்பட்டால் போதும். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒருமனப்படணும். எப்படி? ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என்னை நடத்தும் அப்பா, என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. என்கிட்ட இருக்கிற பலன் போதாது, இந்த பலன் போதாது ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். கிருபையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ, உன்னதத்தின் பலத்தால் எங்களை இன்னும் நிரப்புங்கப்பா. நாங்கள் வறுமையான பாத்திரங்களா வந்திருக்கிறோம். இந்த பலன் போதாதப்பா, இந்த பலன் போதாத ஆண்டவரே, இந்த பலன் போதாதையா, இவ்வளவும் போதாதையா, இவ்வளவும் போதாதையா, இவ்வளவும் போதாதையா. சோத்ரம் 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 சோத்ரம். அல்லேலூயா. இன்னும் நமக்கு தேவை. அல்லேலூயா. 10 கன்னிகைகள் ஒத்து காத்திருந்தாங்க. 5 பேர் என்ன நினைச்சாங்க? இருக்கிறது போதும்னு நினைச்சாங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா.